Welcome to all. 12th chemistry, unit number 5, coordination chemistry. So last class நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படினா valence bond theory. Valence bond theory very important question. அதோடைய அப்ளிகேஷன்ல ஒரே ஒரு சம் மட்டும் பார்த்திருந்தோம், ஒரு क्वेश्चन பார்த்திருந்தோம். ஸோ அதோடைய கண்டினியூவேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் 2 காம்ப்ளெக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா NiCN4 காம்ப்ளெக்ஸ் அயன் 4- அப்படின்னா டெட்ராசயனிடோ நிக்கலேட் அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டுடைய அப்ளிகேஷன் என்ன வேலன்ஸ் பாண்ட் தியரியில் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ நிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 28. இந்த 28 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d8. இந்த 4s2 3d8 இருக்கு இல்லையா, அந்த லாஸ்ட் இந்த ரெண்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிக்கல் ஆட்டமாக இருக்குது. இதே நிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா நிக்கல் அயானா, அதாவது 2+ அயானா மாறுது அப்படின்னா நமக்கு தெரியும். அயானா மாறுது அப்படின்னா 2+ அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ எங்கே உள்ள எலக்ட்ரான் போயிடும், இந்த s ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானும் லாஸ் ஆயிரும். அப்போ லாஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். நிக்கல் 2+ 3d8 4s0. அப்போ 3d8 4s0 அப்படின்னா இந்த இடத்துல இந்த ப்ளூ கலரில் இந்த பிங்க் கலரில் இருக்கு இல்லையா 1s2 2s2 2p6 3s2 3p6 இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நோபல் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே நோபல் கேஸு. அதனால் அதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அடுத்து 3d8 4s0. சரி, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் அண்ட் இட்ஸ் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நிக்கல் 2+க்கு வந்து 3d8 4s0. ஸோ அவுட்டர் ஆர்பிட்டால் ஆஃப் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். அப்போ 8 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா டி ஆர்பிட்டால் பார்த்தீங்க அப்படின்னா 5 ஆர்பிட் இருக்கணும். ஒவ்வொரு ஆர்பிட்லேயும் சிங்கிள் எலக்ட்ரானை ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் பேர் எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ 1 2 3 4 5 6 7 8 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 4sல வந்து 0, 4pல 0. ஸோ அதை டேஷ்னு போட்டுக்கிட்டோம். இப்போ அடுத்து நேச்சர் ஆஃப் லிகாண்ட். இந்த இதில் இருக்கக்கூடிய லிகாண்ட் என்ன அப்படின்னா CN இஸ் ஏ பவர்ஃபுல் லிகாண்ட், அதாவது ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டோடைய பவர்ஃபுல் லிகாண்ட் ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் சொல்கிறோம். அதோடைய நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பேர்டு எலக்ட்ரானை பேர்டு எலக்ட்ரானை கன்வெர்ட் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், CN- தான் நேச்சர் ஆஃப் லிகாண்டு. ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் CN- ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு கேசஸ் த பேரிங் ஆஃப் 3D எலக்ட்ரான் இன் த மெட்டல். 3D எலக்ட்ரான் அன்பேர்டு எலக்ட்ரானாக இருந்தால் அது என்னவா மாற்றிடும், பேர்டு எலக்ட்ரானாக மாற்றும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே இந்த இடத்துல இருந்த எலக்ட்ரானை எங்கே கொண்டு வந்துருச்சு, இங்கே கொண்டு வந்துருச்சு. ஸோ அவுட்டர் ஆர்பிட்டால் ஆஃப் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் லிகாண்டு. ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்பேர்டு எலக்ட்ரான் பேர்டாக மாறிடுச்சு. பேர்டாக மாறினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சென்ட்ரல் கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் வந்து இங்கே வந்து 4, அதை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இந்த கோஆர்டினேஷன் நம்பருக்கு ஈக்குவலான வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கணும். அந்த வேக்கண்ட் ஆர்பிட்டால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இந்த 4 என்ன அப்படின்னா வேக்கண்ட் ஆர்பிட்டால். இது எதில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தில் தான் ஃபார்ம் ஆகுது. இது லிகாண்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான், அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துடைய அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இப்போ ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியில் 1 இருக்கா, டியில் 1 இருக்குது, எஸ்ஸில் ஒரு ஆர்பிட் இருக்குது, பியில் 2 இருக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளோ அப்படின்னா 4 ஆர்பிட் வர்றதுனால அது கோஆர்டினேஷன் நம்பர் 4, அதனால் DsP2 ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய கோஆர்டினேஷன் நம்பர் 4. அடுத்து ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டால் ஆஃப் த மெட்டல் ஆட்டம் இன் த காம்ப்ளெக்ஸ். அப்போ அந்த 4 வந்துருச்சு. இந்த D ஒரு S 2 P 3 சேர்ந்து DsP2 ஹைபிரிடைஸ் ஆர்பிட்டால் 4pzல 0 தனியாக இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அதோடைய ஜாமெட்ரி. இப்போ ஹைபிரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் DsP2 இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் பிளானர். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எதில் பார்க்கணும் அப்படின்னா இந்த இதில் பாருங்கள், எலக்ட்ரான் எல்லாமே பேராக இருக்குது. நான் நேற்று ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். எலக்ட்ரான் பேராக இருந்தால் பேராமேக்னெட்டிக் வராது, அப்போ சிங்கிளாக இருந்தால் பேராமேக்னெட்டிக்கு. இப்போ இங்கே எலக்ட்ரான் எல்லாமே பேராக இருக்குது அப்படின்னா ஸோ அப்போ அது என்ன மேக்னெட்டிக் அப்படின்னா டயாமேக்னெட்டிக். ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 0. ஸோ ஹென்ஸ் டயாமேக்னெட்டிக் இன் நேச்சர். மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் யூசிங் ஸ்பின் ஒன்லி ஃபார்முலா μs is equal to square root of magnetic movement μs is equal to square root of
n into n plus 2 is equal to 0. Here n is number of unpaired electron. n is equal to 0 அப்படினா 0 into anything number 0. அப்ப μs is equal to 0. So இதோட ஒரு செகண்ட் எக்ஸாம்பிள் ஓவர். அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா FeCN6 3- அதாவது ஹெக்ஸாசயனிடோஃபெர்ரேட் 3 அயான், அதான் அதோடைய ஐபாக் நேம், ஹெக்ஸாசயனிடோஃபெர்ரேட் 3 அயான். இப்போ இங்கே என்ன 6 இருக்கிற கோஆர்டினேட்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 இருக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலான வேக்கண்ட் ஆர்பிட்டால் வந்து என்ன ஆகும், ஒரு ஃபார்ம் ஆகணும். இப்போ இங்கே வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன அப்படின்னா Fe வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அயன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அயனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா 26, அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 26. அப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி வரும், 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d6. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நோபல் கேஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனு. ஸோ அதனால் இது நம்ம வந்து என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா கிரிப்டான் அப்படின்னு வச்சுக்கலாம். கிரிப்டான், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், சன்னான், ரேடான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 18 வர்றதுனால சாரி கிரிப்டான் கிடையாது, ஆர்கானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 4s2 3d6 அப்படின்னு இருக்குது. இப்போ நம்ம உள்ளே வருவோம். இப்போ அயானுக்கு லாஸ்ட்டில் என்ன இருக்குது, 4s2 3d6 இருக்கா. ஸோ அதனால் இப்போ இங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் அண்ட் இட்ஸ் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இந்த இடத்துல இதோடைய ஆக்சிஜன் ஸ்டேட் என்ன அப்படின்னா 3+. ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து 3 இருக்கிறதுனால Fe 3+ மாறுது. இப்போ Fe ஆட்டமாக இருக்குது, இங்கே என்ன இருக்குது Fe 3+ அயானாக இருக்குது. Fe 3+ அயான் அப்படின்னா 3 எலக்ட்ரான் லாஸ் ஆகுது. லாஸ் ஆஃப் 3 எலக்ட்ரான் எங்கேருந்து லாஸ் ஆகணும், இங்கே 4sல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானு, அடுத்து 1 பேலன்ஸ் இருக்கா, அதனால் 3dலேருந்து ஒரு எலக்ட்ரானு சேர்ந்து என்ன ஆகிடுது Fe 3+ போயிடுது. Fe 3+ போயிடுச்சு அப்படின்னா 3d 5 4s 0. அப்போ அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d5 அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன், நமக்கு ஆஃப் ஃபில்டு ஃபுல்ஃபில்டாக இருந்தால் அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஸ்டேபிள். ஸோ அவுட்டர் ஆர்பிட்டால் இன் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான். இப்போ 5 எலக்ட்ரான் இருக்கிறதுனால 1 2 3 4 5 எல்லாமே சிங்கிளாக வச்சுருக்கோம். இப்போ Cn அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நேச்சர் ஆஃப் லிகாண்ட் பார்த்தீங்கன்னா Cn- ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்டு கேசஸ் த பேர் ஆஃப் 3d எலக்ட்ரான் இன் த மெட்டல். 3d எலக்ட்ரானை என்ன பண்ணோம், பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம பாருங்கள், அந்த காம்ப்ளெக்ஸ் தான் அவுட்டர் ஆர்பிட்டால் இன் த மெட்டல் ஆட்டம் இன் த பிரசன்ஸ் ஆஃப் லிகாண்டு. இது 5லேயும் சிங்கிள் எலக்ட்ரானாக இருந்துச்சு போனதில். இந்த பாருங்கள் 5லேயும் சிங்கிளாக இருக்கா. ஆனால் இப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா அன்பேர்டு எலக்ட்ரான் எல்லாமே பேர் ஆயிடுச்சு. இங்கேருந்து 2 எலக்ட்ரானும் இங்கேயும் என்ன ஆயிடுச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அன்பேர்டு எலக்ட்ரான் பேட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் மட்டும் என்னவாக இருக்குது அப்படின்னா சிங்கிள் எலக்ட்ரானாக இருக்குது. இதுதான் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம கோஆர்டினேஷன் நம்பர் 6 தானே, கோஆர்டினேஷன் நம்பர் 6 அப்படின்னா அப்போ அதுக்கான ஈக்குவல் வேக்கண்ட் ஆர்பிட்டால் 6 இருக்கான்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6. ஸோ அப்போ வேக்கண்ட் ஆர்பிட்டால் பார்த்தீங்க அப்படின்னா 6 வந்ததுனால அப்போ கோஆர்டினேஷன் நம்பருக்கு ஈக்குவலான வேக்கண்ட் ஆர்பிட்டால் இந்த இதில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிடைசேஷன் நமக்கு தெரியும். டியில் வந்து 2 இருக்கிறதுனால D2 S, பியில் வந்து 3 D2 sp3 ஹைப்ரிடைசேஷன். அப்படியே கோஆர்டினேஷன் நம்பர் 6. அப்போ ஹைப்ரிடைஸ் ஆர்பிட்டால் ஆஃப் த மெட்டல் அயான் இந்த காம்ப்ளெக்ஸ். அப்போ இது அப்படியே தான் இங்கே எழுதுகிறோம். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியதை இங்கே இப்படி போட்டிருக்கோம். இது வந்து வேறு பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதோடைய ஜாமெட்ரி இதெல்லாம் பார்க்குறோம். இப்போ 6 இருக்கிறதுனால கண்டிப்பாக அது ஆக்டாஹெட்ரல் ஹைப்ரிடைசேஷன் D2 sp3. இங்கே எலக்ட்ரான் வந்து அன்பேர்டாக இருக்கிறதுனால ஒரு எலக்ட்ரான் வந்து அன்பேர்டாக இருக்கிறதுனால இது என்ன மேக்னெட்டிக் நேச்சரு, பேராமேக்னெட்டிக் நேச்சரு. அப்போ ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா ஆக்டாஹெட்ரல். இன் திஸ் காம்ப்ளெக்ஸ் இன்னர் d ஆர்பிட்டால் ஆர் இன்வால்வ்டு இன் ஹைப்ரிடைசேஷன் அண்ட் ஹென்ஸ் த காம்ப்ளெக்ஸ் இஸ் கால்டு இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ். அவுட்டர் ஆர்பிட்டால் வந்து என்ட்ரு ஆனிச்சு அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகும், அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 1, ஹென்ஸ் மேக்னெட்டிக் மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா μs is equal to square root of n into n plus 2. ஹியர் n is equal to நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் n is equal to 1ன்னு வச்சுக்கிறோம். அப்போ 1 into 1 plus 2 அப்போ இது 3 ஆயிரும். 3 into 1 3 √3 is equal to 1.732 bm. இந்த இடத்துல bm அப்படிங்கிறது போர் மேக்னட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். bm அப்படின்னா bm யூனிட்ஸ் அப்படின்னா போர் மேக்னட்ரான். இது மேக்னெட்டிக் மூவ்மெண்ட்டுடைய யூனிட்ஸு. அடுத்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4 கோபால்ட் கொடுத்துருங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா COF6 3-, கோபால்ட்டுக்கு ஆக்சிஜன் ஸ்டேட்டு 3+,
3+ அப்படின்னா எஃப் வந்து நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் நெகட்டிவ் லிகாண்டு. அப்போ அதுக்கு ஐபாக் நேம் என்ன அப்படின்னா ஹெக்ஸா ஃப்ளூரிடோ கோபால்ட் 3 அயான். அயான் சொல்ல வேண்டியதில்லை, ஹெக்ஸா ஃப்ளூரிடோ கோபால்ட் 3 அயான் மைனஸ் காம்ப்ளெக்ஸ் அயன் வந்து கோபால்ட் என்ன மாறிக்கணும், கோபால்டேட் அப்படின்னு மாறிக்கணும். அப்போ கரெக்ட் ஐபாக் நேம் என்ன அப்படின்னா ஹெக்ஸா ஃப்ளூரிடோ கோபால்டேட் 3 அயான். அதான் கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ கோபால்ட்டுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 27 அப்படின்னா இங்கே லாஸ்ட்டில் என்ன இருக்கும் 3d7 இருக்கணும். அப்போ 1s2 2s2 2p6 3s2 3p6. இதோடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னா ஆர்கானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டாமிக் நம்பர் 18, அதுக்கடுத்து 4s2 3d7. இப்போ கோபால்ட் இங்கே என்ன இருக்குது 3+ இருக்குது. கோபால்ட் 3+ அப்படின்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி இங்கேருந்து 2 எலக்ட்ரான், இந்த 4sல இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானும் இந்த 7லேருந்து ஒரு எலக்ட்ரானும் போயிடுச்சு அப்படின்னா 3d6 4h0. அப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் இட்ஸ் அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் CO3+ எவ்வளோ 3d6 4s0. அப்போ அவுட்டர் ஆர்பிட்டால் ஆஃப் த மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தானே இருக்குது. அப்போ 1 2 3 4 5 எகைன் இப்போ என்ன இதுதான் 6. அப்போ சிங்கிள் எலக்ட்ரானை ஃபில் பண்ணிட்டு தான் என்ன பண்ணணும், பேர் எலக்ட்ரானை ஃபில் பண்ணணும். அப்போ ரிமைனிங் கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோக்கு 6 இருக்குது. அப்போ 6 இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான வேக்கண்ட் ஆர்பிட்டால் வேணுமா இல்லையா? இப்போ பாருங்க 1 2 3 4. அப்போ 4 தான் இருக்குது, 4 வேக்கண்ட் ஆர்பிட்டால் தான் இருக்குது. ஸோ அப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா 6 வேக்கண்ட் ஆர்பிட்டாலை கிரியேட் பண்ணணும். ஸோ அடுத்ததில் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா 3Dக்கு அடுத்து 4s 4p அடுத்து 4Dயில் 0, அதில் 5 ஆர்பிட்டால் கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் நமக்கு தேவையான 2 மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்து நேச்சர் ஆஃப் லிகாண்ட் ஃப்ளூரைடு எஃப். இந்த எஃப்ங்கிறது வீக் ஃபீல்டு லிகாண்டு. இது என்ன பண்ணாது, அன்பேர்டு 3D எலக்ட்ரானை பேரடாக கொண்டு வராது. ஹென்ஸ் நோ பேரிங் ஆஃப் 3D எலக்ட்ரான் இன் த மெட்டல். 3D எலக்ட்ரானை என்ன பண்ணாது, பேர் பண்ணாது. ஸோ அவுட்டர் ஆர்பிட்டால் இந்த மெட்டல் நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ 3Dயை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம்னு சொன்னால் நமக்கு ஏற்கனவே 6 தான் தேவை. 1 2 3 4 5 6 இது வரைக்கும் போதும். இதுக்கு அங்கிட்டு நமக்கு தேவையில்லை. ஸோ தேவையானதை மட்டும் 6 வேக்கண்ட் ஆர்பிட்டாலில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கிரியேட் பண்ணிடும். ஸோ அப்போ ஹைப்ரிடைசேஷன் எவ்வளவு 6. அப்போ வேக்கண்ட் ஆர்பிட்டால் எவ்வளவு 6. அப்போ ஹைப்ரிடைஸ் ஆர்பிட்டால் என்ன, ஹைப்ரிடைசேஷன் என்ன வரும், இங்கே S Pயில் 3 sp3 Dயில் வந்து 2, அப்போ sp3 D2. இப்போ ஹைப்ரிடைஸ் ஆர்பிட்டால் ஆஃப் த மெட்டல் ஆட்டம் இன் த காம்ப்ளெக்ஸ் இதான் இந்த sp3 D2 அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் எவ்வளவு அப்படின்னா 1 2 3 4 இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போ எண்ணுக்கு பதிலாக 4ன்னு அப்ளை பண்ணுறோம். அடுத்து ஜாமெண்ட்ரி என்னது, கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்குது. ஹைப்ரிடைசேஷன் sp3 D2 இருந்தது அப்படின்னா அது ஆக்டாகேட்டல். அப்போ மேக்னெட்டிக் என்ன சொல்கிறோம், எலக்ட்ரான்லாம் சிங்கிளாக 4 எலக்ட்ரான் சிங்கிளாக இருக்குது, அதனால் அது என்ன மேக்னெட்டிக்கு, பேராமேக்னெட்டிக் சொல்கிறோம். ஜாமெண்ட்ரி பாருங்கள் ஆக்டாகேட்டல். இன் திஸ் காம்ப்ளெக்ஸ் அவுட்டர் d ஆர்பிட்டால் ஆர் இன்வால்வ் இன் த ஹைப்ரிடைசேஷன் and hence the complex is called outer orbital complex. ஏன் அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம், இந்த இடத்துல அவுட்டர்லேருந்து வெளியிலேருந்து தான் எடுத்துக்கிருச்சு, இந்த 4d0 வெளியில் எடுத்துக்கிருச்சு. அதே இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏற்கனவே இதோடவே இதில் இருக்குது. அதனால் அது நம்ம என்னென்னு சொன்னோம் அப்படின்னா இன்னர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னோம். இந்த காம்பவுண்டை பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ்னு ஏன் சொல்கிறோம், இப்போ அவுட்டர்லேருந்து 4d0வை ஆர்பிட்டாலில் 5 ஆர்பிட்டால் எடுத்துக்கிட்டதுனால வெளியிலேருந்து எடுத்துக்கிட்டதுனால அதை அவுட்டர் ஆர்பிட்டால் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எவ்வளவு 4. ஹென்ஸ் என்ன மேக்னெட்டிக்கு, பேராமேக்னெட்டிக்கு. யூஸிங் த மேக்னெட்டிக் மூவ்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். மியூஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n × n+2. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா 4 × 4+2. 4+2 எவ்வளவு 8. 8 4s are 24. ரூட் 24 எப்படி எழுதலாம், 8 × 4 எழுதலாமா. ஸோ 8 எப்படி பிரிக்கலாம், 4 எப்படி பிரிக்கலாம், 2 √4 பிரிக்கலாம். ஸோ அப்போ அதோடைய வேல்யூ எவ்வளோ வருது 4.899 போர் மேக்னெட்ரான். கரெக்டாக அக்யூரேட்டாக 4.90 அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் விபி தியரி. இந்த விபி தியரியோட லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் விபி தியரி இது ஒரு 3 மார்க் கொஸ்டின். இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். அந்த காம்ப்ளெக்ஸோடைய கலரை இது என்ன பண்ணலை, எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஏற்கனவே நம்ம வந்து வெர்னர் தியரி அதான் நம்ம வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் லிமிட்டேஷனாக சொன்னோம். டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த கலர் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரியும் என்ன பண்ணலை, அந்த காம்ப்ளெக்ஸோடைய கலரை எக்ஸ்பிளைன் பண்ணலை. டஸ் நாட் எக்ஸ்பிளைன் த கலர் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ். செகண்டு
இட் கன்சிடர் ஒன்லி த ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மூமெண்ட். அது எதை கன்சிடர் பண்ணுது அப்படின்னா ஸ்பின் சுழற்சி காந்தத்தன்மை மட்டும்தான் அது கன்சிடர் பண்ணுது. அண்ட் டஸ் நாட் கன்சிடர் த அதர் காம்பவுண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட். மற்ற காம்பவுண்டுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட்டை அது என்ன பண்ணல, கன்சிடர் பண்ணலை. தேர்டு, இட் டஸ் நாட் ப்ரொவைட் எ குவான்டிடேட்டிவ் எக்ஸ்பிளனேஷன் as to why certain complex are inner orbital complex and other are outer orbital complex for the same metal. Same metal la inner orbital complex edu outer orbital complex edu சரியா explain does not provide, அதை provide பண்ணல. For example, hexacyanidopherrate 2 ion is a diamagnetic. அந்த diamagnetic என்ன அப்படின்னா low spin சொல்லியிருக்கோம். whereas hexafluoridoferrate இஸ் பேராமேக்னெட்டிக். அது என்ன இருக்குது அப்படின்னா ஹை ஸ்பின்னாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லலை. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. ஸோ இந்த தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி அப்படின்னா படிகப்புல கோட்பாடு, படிகப்புல கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேலன்ஸ் பாண்ட் தியரி, அதாவது வேலன்ஸ் பாண்ட் தியரினா விபி தியரி ஹெல்ப் அஸ் டு விசுவலைஸ் த பாண்டிங் இன் காம்ப்ளெக்ஸஸ். அதாவது காம்ப்ளெக்ஸுக்கு எப்படி பாண்டு உருவாகுது அப்படிங்கிறத வேலன்ஸ் பாண்ட் தியரி சொல்லுது. பட் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி டு எக்ஸ்பிளைன் சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் லைக் எதெல்லாம் சொல்கிறாங்கன்னு பாருங்கள், கலரு, மேக்னெட்டிக் பிஹேவியர் எக்ஸட்ரா. அப்போ இது வரைக்கும் நம்ம வந்து வெர்னர் தியரியுடைய லிமிட்டேஷனும் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் கலரையும் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு சொன்னோம். விபி தியரியும் கலரை எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு சொன்னோம். ஆனால் இப்போ கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி பார்த்தீங்கன்னா சம் எக்ஸ்பிளைன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைக் கலர் அண்ட் த மேக்னெட்டிக் பிஹேவியர் எக்ஸட்ரா. This theory was originally used as to explain the nature of bonding in ionic crystals. So அந்த தியரி என்னன்னு பார்ப்போம். ஸோ 5 மார்க் கொஸ்டின், salient features of crystal field theory. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், crystal field theory CFT assume that the bond between the ligand and the central metal atom is purely ionic. Understand? அதாவது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கும் லிகாண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாண்டு பார்த்தீங்கன்னா பியூர்லி எப்படி இருக்குமா, அயானிக்காக இருக்கும். அயனி பிணைப்புடையது, அயனி தன்மையுடையது அப்படின்னு அர்த்தம். த பாண்ட் இஸ் ஃபார்ம்டு டியூ டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் பிட்வீன் த எலக்ட்ரான் ரிச் லிகாண்ட் அண்ட் த எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் மெட்டல். ஸோ ரெண்டு சொல்கிறோம். த பாண்ட் இஸ் ஃபார்ம்டு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டியூ டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் அப்படின்னா நிலைமின்னியல் கவர்ச்சி விசை பிட்வீன் த எலக்ட்ரான் ரிச் லிகாண்ட். எலக்ட்ரான் வந்து எதுக்கு அதிகமாக இருக்கும், ரிச் எலமெண்ட் எது, அதாவது லீவிஸ் பேஸை எலக்ட்ரான் ரிச் எலமெண்ட் சொல்லுவோம். அதான் லிகாண்டுக்கு எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்டாக இருக்கும். அப்போ லிகாண்டுக்கும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு இடையில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த பாண்ட் வந்து பியூர்லி அயானிக் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன், இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் அண்ட் த லிகாண்ட்ஸ் ஆர் கன்சிடர் அஸ் பாயிண்ட் சார்ஜஸ். ஸோ லிகாண்டையும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தையும் நம்ம என்ன எப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா புள்ளி சார்ஜ், அதாவது பாயிண்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இன் கேஸ் ஆஃப் சார்ஜ்டு மெட்டல்ஸ் அயான் ஆர் லிகாண்ட், அது மெட்டல் அயான் வந்து சார்ஜாக இருக்கலாம் இல்லை லிகாண்ட் சார்ஜாக இருக்கலாம். ஆர் எலக்ட்ரிக் டைபோல்ஸ், இருமுனை அப்படின்னு அர்த்தம், இருமுனை டைபோல், எலக்ட்ரிக் டைபோல் இன் கேஸ் ஆஃப் நியூட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் லிகாண்ட். மெட்டல் ஆட்டமும் லிகாண்டு நியூட்ரலாக இருக்கும் பொழுது அது எலக்ட்ரிக் டைபோல் ஆகும். அது அயான்ஸாக சார்ஜாக இருக்கும் பொழுது அது வந்து பாயிண்ட் சார்ஜாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு, அக்கார்டிங் டு கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் இஸ் கன்சிடர் அஸ் த ஃபாலோவிங் சீரீஸ் ஆஃப் ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டெப். இதில் ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப் 1 என்னென்னு பார்ப்போம். இன் அன் ஐசோலேட்டட் கேசியஸ் ஸ்டேட். ஐசோலேட்டட் கேசியஸ் ஸ்டேட் அப்படின்னா தனித்த வாயு நிலைமையில் அப்படின்னு அர்த்தம். ஐசோலேட்டட் அப்படின்னா தனித்த. இப்போ பார்த்தீங்கன்னா கோவிட்-19க்கு ஐசோலேட்டட் வார்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதாவது தனி வார்டு அப்படின்னு அர்த்தம். ஐசோலேட்டட் கேசியஸ் ஸ்டேட் அப்படின்னா தனித்த வாயு நிலைமையில் all the 5 d orbital of the central metal ion are degenerate. அப்போ all the 5 d orbital என்ன, d orbital என்ன, 5 d orbital ஒன்று என்னது, dxy, dyz, dxz, dx squared minus y squared, dz squared. இந்த 5 ஆர்பிட்டாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா டீஜெனரேட் இனிஷியலி. டீஜெனரேட்னா என்ன அர்த்தம், சம ஆற்றலுடைய. தொடக்கத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து தொடக்கத்தில் சம ஆற்றலுடையதாக இருக்கும். The ligand form a spherical field of a negative charge around the metal. ஸ்பெரிக்கல் அப்படின்னா சர்க்கிள். அப்போ இந்த லிகாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஃபீல்டை ஃபார்ம் பண்ணுது. எதை சுற்றி அப்படின்னா இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுற்றி. இன் திஸ் ஃபீல்டு த எனர்ஜிஸ் ஆஃப் all the 5 d orbital will increase due to the repulsion between the electrons of the metal and the ligand.
அப்போ எலக்ட்ரானுக்கும் லிகாண்டுக்கு இடையில் ரிப்பல்சன் அப்படின்னா விலக்கு விசைன்னு அர்த்தம். விலக்கு விசையின் காரணமாக அந்த 5 ஆர்பிட்டாலுடைய அந்த இது என்ன ஆகுது அப்படின்னா எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதான் ஆல் த 5 d orbitals will increase due to the repulsion between the electrons of the metal and the ligand. Once again, in an isolated gaseous state, all the 5 d orbital of the central metal ion are degenerate. சம ஆற்றலில் இருக்குது இனிஷியலில். The ligand form a spherical field of negative charge around the metal. மெட்டலை சுற்றி ligand வந்து ஒரு spherical field ஃபார்ம் பண்ணுது. In this field, the energy of all the 5 d orbital will increase due to the repulsion between the electrons of the metal and the ligand. மெட்டலுக்கும் லிகாண்டுக்கு இடையில ரிப்பல்சன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால அந்த டி ஆர்பிட்டாலோட எனர்ஜி என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, the ligands are approaching the metal atom in actual bond direction. To illustrate this, let us consider an octahedral field in which the central metal ion is located at the origin and the 6 ligands are coming from the x axis வந்து x dash, y dash, z and z dash direction as shown in. ஸோ அந்த 6 axis உடைய ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சென்டரில் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குது. அப்போ 6 ஆக்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா பாருங்கள், இது எக்ஸ்னா இது எக்ஸ் டேஷ், அதான் எக்ஸ் மைனஸு. இது ஒய் அப்படின்னா இது ஒய் டேஷு. இது இசட் அப்படின்னா இது இசட் டேஷ். அப்போ அந்த 6 ஆங்கிள்ஸில் 6 ஆக்சிஸில் என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ், இசட் டேஷில் அது ஆங்கிள். ஸோ அதுக்கடுத்து அதில் செகண்ட் ஸ்டெப்லேயே பாருங்கள். ஸோ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் கால்டு கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங். அப்போ அந்த டி ஆர்பிட்டால் மொத்தம் 5 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஒன்று என்னது dxy, dyz அண்ட் dxz, இது 3. அடுத்து என்ன இருக்குன்னா 2 என்ன dx² - y², dz². இந்த 5 ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு என்ன இருக்குது டீஜெனரேட் ஆர்பிட்டாலாக இருக்குது. அப்புறம் என்ன ஆகுது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை சுற்றி லிகாண்ட் வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஃபார்ம் ஆகும் பொழுது அப்போ அவருடைய எனர்ஜி என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகும்போது 2 செட்டாக என்ன பண்ணுது பிரிகிறதுக்கு பேர் தான் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங். அந்த இதில் பாருங்கள், இந்த ஆர்பிட்டால் லையிங் அலாங் த ஆக்சிஸ் dx² - y² and dz² ஆர்பிட்டால் will experience strong repulsion. இந்த 5 என்ன ஆகுது ஸ்ட்ராங் ரிப்பல்சன் அண்ட் ரைஸ் இன் எனர்ஜி. எனர்ஜி என்ன ரைஸ் ஆகுது, அப்போ எனர்ஜி என்ன ஆகும் மேலே போயிடும். டு எ கிரேட்டர் எக்ஸ்டென்ட் அண்ட் த ஆர்பிட்டால்ஸ் வித் லோப்ஸ் டைரக்டட் பிட்வீன் த ஆக்சஸ் dxy, dyz and dxz. Thus the degenerate d orbital now split into 2 set and the process is called crystal field split. ஸோ அது வந்து 2 லேயராக ஸ்ப்ளிட் ஆகுறதுனால அதுக்கு பேர் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 2 லேயர் ஸ்ப்ளிட் ஆகுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம அடுத்த இதில் உங்களுக்கு சொல்லுவோம். அடுத்தது ஸ்டெப் 3. அப் டு திஸ் பாயிண்ட் த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் would not be favored. however, அதாவது இது வரைக்கும் என்ன பண்ணல, அது ஃபேவர் ஆகலை, அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் நடக்கவே இல்லை. இந்த பாயிண்ட் அப் டு திஸ் பாயிண்ட் த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் would not be favored, நடக்கலை. however, when the ligand approach further, ligand இப்போ என்ன ஆகுது அப்ரோச் ஃபர்தராக, there will be an attraction between the negatively charged electron and the positively charged metal ion. The result net decrease in energy. This decrease in energy is driving force for the complex formation. ஸோ இதோட இந்த யூனிட்டில் கொஞ்சம் இந்த டாபிக் முடியுது. ஸோ இப்போ நான் வந்து டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன், இதை வந்து நல்லா எழுதி வீட்டில் நோட்டை போட்டு எழுதி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த டெட்ராஹைட்ரல் ஆக்ட்ராஹைட்ரல் இருக்கு இல்லையா, அந்த டெட்ராஹைட்ரல் ஆக்ட்ராஹைட்ரல் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது, அவருடைய எனர்ஜி எப்படி இருக்குது, அந்த நேச்சர் ஆஃப் பாண்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோஸ். வெல்கம் டு ஆல்.